அனைவருக்கும் வணக்கம். என்னை ஆதரித்தருள் பரம இரகசிய சக்தி என்னை நம்பினோரை ஆதரியாது விடுமோ? ஐயம் வேண்டாம் என்று தன்னை நம்பினவர்களுக்கு அனுக்கிரகம் அளித்தவர் பாம்பன் சுவாமிகள். ராமேஸ்வரத்தில் பாம்பன் என்னும் ஊரில் சாத்தப்ப பிள்ளை செங்கமலம் அம்மாள் என்ற தம்பதியருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு அப்பாவு என்று பெயர் வைத்தார்கள். இந்த குழந்தைதான் பின்னாளில் பாம்பன் சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டார். பாம்பன் சுவாமிகள் 1848-50 இந்த 2 வருடத்துக்கு இடைப்பட்ட காலத்தில்தான் அவர் பிறந்தார் என்று கூறப்படுகிறது. அப்பாவு குழந்தை பருவத்திலிருந்தே முருகன் மீது அளவு கடந்த பக்தியும் அன்பும் கொண்டிருந்தார். சுவாமிகள் கந்தசஷ்டி கவசத்தை நாள்தோறும் படித்து வந்தார். கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ் போன்ற பாடல்களில் மனம் கவர்ந்த சுவாமிகள் தானும் அதுபோல கவசம் எழுத வேண்டும் என்று விரும்பினார். சுவாமிகள் தனது 13ஆம் வயதிலிருந்தே பாடல்கள் எழுதத் தொடங்கினார். அவர் முதலாக எழுதிய பாடல் கங்கையை சடையிற் பறித்து என்பதாகும். தேங்காய் தோப்பில் பனை ஓலையில் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக பாடல் எழுதுவார். அவ்விதம் 100 நாட்களுக்கு 100 பாடல்கள் என எழுதி முடித்தார் சுவாமிகள். இவரது பக்தியை கண்ட சேது மாதவ ஐயர் என்கிற கோயில் அர்ச்சகர் இவரை வடமொழியையும் கற்க வைத்து இவரை ஒரு மகானாக மக்கள் அறிந்து கொள்ள உதவி புரிந்தார். தியானம் செய்வது, முருகனை நினைத்து பாடல்கள் எழுதுவது, எப்பொழுதும் முருகனை பற்றிய சிந்தனையிலே இருப்பது என்று தவநிலையில் இருக்கும் அப்பாவு எங்கே சந்நியாசியாகி விடுவானோ என பயந்து அவரது பெற்றோர்கள் அவருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார்கள். திருமணத்தில் நாட்டமில்லாத சுவாமிகள் பெற்றோர் வற்புறுத்தலினாலும் கர்ம வினையாலும் 1872ஆம் ஆண்டு காளிமுத்தம்மை என்ற பெண்மணியை திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு ஒரு மகன், 2 மகள்கள் என 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் சுவாமிகளை ஊர் மக்கள் ஒரு சித்தராகவே பார்த்தார்கள். தங்களது குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விட்டால் சுவாமிகளிடம் வந்து விபூதி போட்டு ஆசீர்வாதம் வாங்கி செல்வார்கள். அவ்வாறு செல்லும்போது அந்த குழந்தைகள் பூரண குணமடைந்து விடுவார்கள். இவ்விதம் சுவாமிகளின் புகழ் பக்கத்து கிராமங்களிலும் பரவத் தொடங்கியது. அனைவரும் அவரை பாம்பன் சுவாமி என்று அழைத்தார்கள். ஒரு நாள் அவரது மகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது. காளிமுத்தம்மை தன் குழந்தைக்கு விபூதி போடுமாறு கோர சுவாமிகள் முருகனிடம் வேண்டிக்கொள் என்று சொன்னார். காளிமுத்தம்மையும் அவ்வாறே வேண்டிக்கொள்ள குழந்தை அமைதியாக தூங்கிற்று. பாம்பன் சுவாமிகள் அது பற்றி கேட்க காளிமுத்தம்மை ஒரு வயதான பெரியவர் வந்து குழந்தைக்கு விபூதியிட்டு சென்றதாக சொன்னார். வந்தது முருகனே என்று பாம்பன் சுவாமிகள் உணர்ந்து மகிழ்ந்தார். அவருக்கு 40வது வயதில் துறவு மேற்கொண்டு பழனிக்கே சென்றுவிட வேண்டும் என்று ஆசை தோன்றியது. ஒரு நாள் சுவாமிகளுடைய நண்பரான அங்கமுத்து சுவாமிகளை பார்க்க வந்தார். அப்போது அவர் பழனிக்கு செல்வதாக சொன்னார். சுவாமிகளும் நானும் பழனிக்கு செல்ல வேண்டும், அங்கேயே துறவு மேற்கொண்டு இருக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு அங்கமுத்து, என்ன திடீரென்று பழனி ஆண்டவன் உத்தரவா என்று கேட்டார். அதற்கு சுவாமிகளும் ஆம் என்று பொய் சொல்லிவிட்டார். அதற்கு பின் ஒரு கோரமான உருவம் சுவாமியிடம் வந்து அவரை கோபமாக பார்த்து, நீ ஏன் பழனி ஆண்டவன் உத்தரவு என்று பொய் சொன்னாய் என்று கேட்க சுவாமிகள் பயந்து, நான் ஆன்ம லாபம் கருதித்தானே பொய் சொன்னேன், வேறு எதற்கும் ஆசைப்பட்டு சொல்லவில்லையே என்றார். அதற்கு முருகப்பெருமான், ஆன்ம லாபம் உனக்கு எப்பொழுது தர வேண்டும் என்று எனக்கு தெரியாதா? பொய் சொன்னது தவறு. நான் கூப்பிடும் வரை இனி நீ பழனிக்கே வரக்கூடாது என்று சத்தியம் செய் என்று சத்தியம் வாங்கிவிட்டு மறைந்து விட்டார். முருகப்பெருமானின் கோபத்துக்கு ஆளாகிவிட்டோமே என்று மிகவும் மனம் வருந்தி அழுதார் சுவாமிகள்.
ஒருமுறை சுவாமிகள் காலில் செருப்பு இல்லாமல் கரடு முரடான பாதையில், கற்களும் முற்களும் நிறைந்த பாதையில் கஷ்டப்பட்டு நடந்து சென்றார். மறுநாள் ஒரு செருப்பு தொழிலாளி சுவாமிகளிடம் வந்து ஒரு ஜோடி செருப்பை தந்து, என் கனவில் முருகப்பெருமான் தோன்றி உங்களுக்கு செருப்பு செய்து கொடுக்கும்படி சொன்னார் என்று சொல்ல, சுவாமிகள் முருகனின் கருணையை எண்ணி மகிழ்ந்தார். முருகனை நேரில் கண்டு உபதேசம் பெற விரும்பிய பாம்பன் சுவாமிகள் 1894ஆம் ஆண்டு பிரப்பன் வலசை என்ற கிராமத்தில் அங்குள்ள மயான பூமியில் தவம் செய்ய விரும்பினார். அங்கு பிரப்பன் வலசை என்ற இடத்திற்கு சென்று மயான பூமிக்குள் இறங்கி ஒரு சதுர குழி தோண்டுமாறு தனது சீடர்களிடம் சொன்னார். அவ்வாறே சதுர குழி ஒன்று தோண்டப்பட்டு சுவாமிகள் அதில் உட்கார்ந்து கொண்டார். மூச்சு விடுவதற்கு மட்டும் சிறிது சந்து விட்டு அந்த சதுரக்குழி மூடப்பட்ட நிலையில் சுவாமிகள் தவம் செய்தார். அந்த மயான குழியில் சுவாமிகள் தவம் செய்யும்போது பேய்கள் அவரை பயமுறுத்தி இம்சை செய்தது. சுவாமிகள் தனது கையில் உள்ள யோக தண்டத்தை வீசி பேய்களை ஓடச் செய்தார். 7ஆம் நாள் பழனி முருகன் குழந்தை வடிவில் அகத்திய முனிவரோடும் அருணகிரிநாதரோடும் வந்து சுவாமிகளை அழைத்தார். சுவாமிகள் குழந்தை முருகனை வணங்கினார். முருகன் அவரது காதில் சூட்சும மந்திரத்தை உபதேசித்துவிட்டு மறைந்தார். மீண்டும் சுவாமிகள் குழிக்குள் அமர்ந்து தியானம் செய்தார். தொடர்ந்து 28 நாட்கள் அன்ன ஆகாரம் நீர் எதுவும் இன்றி ஒரு கட்டை போல அமர்ந்து தவம் செய்தார் சுவாமிகள். தொடர்ந்து 35 நாட்கள் கடந்ததும் வெளியே இருந்து எழுந்து வா என்று ஒரு குரல் கேட்டது. சுவாமிகள் மனதிற்குள்ளாகவே, நான் அந்த குமாரக்கடவுளை எண்ணி தவம் செய்கிறேன், குமாரக்கடவுள் அழைத்தால் மட்டுமே எழுந்து வருவேன் என்று மனதிற்குள் நினைத்தார். அடுத்த கணமே, குமாரக்கடவுள்தான் அழைக்கிறேன், எழுந்து வா என்று மீண்டும் அந்த குரல் கேட்டது. பாம்பன் சுவாமிகள் எழுந்து வந்து அந்த குழியை 3 முறை வலம் வந்து வணங்கி ஊருக்கு திரும்பினார். அந்த நாள் ஒரு சித்திரை பௌர்ணமி தினம். 1895ஆம் ஆண்டு சுவாமிகள் சந்நியாசமேற்று பாம்பன் நகரை விட்டு வெளியேறினார். ஒரு நாள் அவரது கனவில் தோன்றிய முருகப்பெருமான் சென்னைக்கு செல்லுமாறு கட்டளையிட்டார். சுவாமிகளுக்கு சென்னையில் யாரையுமே தெரியாத காரணத்தால் தயங்கியவாறே ரயிலில் சென்றார். எக்மோர் ஸ்டேஷனில் இறங்கிய பின் சுவாமிகளை பார்த்து முன்பின் தெரியாத ஒருவர் தன் வண்டியில் வந்து அமர்ந்து கொள்ள சொன்னார். சுவாமிகளும் மறு பேச்சின்றி அந்த வண்டியில் சென்று அமர்ந்து கொண்டார். அந்த வண்டி வைத்தியநாத முதல் தெருவில் உள்ள ஒரு விலாசத்தில் அவரை இறக்கிவிட்டு சென்று விட்டார். அந்த விலாசத்தில் இருந்து பங்காரு அம்மா என்ற ஒரு மூதாட்டி சுவாமிகளை உபசரித்து அங்கேயே தங்க சொன்னார். முருகன் தன் கனவில் வந்து, ஒரு சந்நியாசி வருவார், அவருக்கு தங்க இடமும் உண்ண உணவும் கொடுத்து கவனிக்க வேண்டும் என்று சொன்னதாக அந்த அம்மையார் சொன்னார். சுவாமிகளும் அதை கேட்டு அங்கேயே சில நாட்கள் தங்கினார். சுவாமிகள் சென்னையில் இருந்து கொண்டே பல நூல்கள் எழுதினார். 1896ஆம் ஆண்டு சுவாமிகள் சிதம்பரம் சென்று தகராலய ரகசியம் என்ற உபநிஷதம் எழுதினார். பாம்பன் சுவாமிகள் 6666 பாடல்கள் எழுதியுள்ளார். 32 வியாசங்கள் எழுதியுள்ளார். தனது பூத உடலின் இறுதி காலம் நெருங்குவதை உணர்ந்த சுவாமிகள் தனது பிரதான சீடர் ஒருவரை அழைத்து திருவான்மையூரில் கடற்கரை பக்கத்தில் ஒரு இடம் பார்க்க சொல்லி, தான் சமாதி அடைந்த பின் தனது பூத உடலை அந்த இடத்திலேயே அடக்கம் செய்யும்படி சொன்னார். தனது காலத்திற்கு பிறகும் இறை தொண்டு தொடர வேண்டும் என்று சுவாமிகள் விரும்பினார். அதனால் மகா தேஜோ மண்டல சபை என்ற ஒரு அமைப்பை நிறுவி தனது காலத்திற்கு பிறகும் அதை பக்தர்களுக்காக சீடர்கள் நிர்வகிக்க வேண்டும் என்று சீடர்களிடத்திலே சொன்னார். 1929ஆம் ஆண்டு மே 30ஆம் நாள் சுவாமிகள் பக்தர்கள் முன்பாக
பத்மாசனமிட்டு குஹசாயுச்சிய சமாதி நிலையை அடைந்தார். அற்புத மகான் பரமஞானி பாம்பன் சுவாமிகளை நாம் வணங்கி நலம் பெறுவோம். நன்றி.